பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் ஒரு விஷயம் கூட அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே இந்த இடத்தில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் எடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகும்படி விரும்புகிறேன். மேகம் என்று சொல்லுகிறதான அந்த ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், ஆமென், ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர்கள் கண்களுக்கு முன்பாக, கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இந்த மேகம் யாரை எடுத்துக்கொண்டது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டது. அப்படியானால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகத்தின் மேல் எழுந்தருளி போயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தியின் தலைப்பு மகிமையின் மேகத்தினால் விடுதலை. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து சிலுவையிலே தன் ஜீவனை உலக மனிதர்களுக்காக கொடுத்து உயிர்த்தெழுந்த தேவனாக எழும்பி உலகத்தில் பலருடைய கண்களுக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை பிரத்யட்சமாய் வெளிப்படுத்திவிட்டு, ஆமென், அநேகருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மேகம் இறங்கி வந்து அவரை, ஆமென், அந்த கண்களுக்கு மறைவாக எடுத்துக்கொண்டது. ஸ்தோத்திரம். இந்த மேகத்தை குறித்து, ஆமென், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆதி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து என்கிற பாவ உலகத்திலே அடிமைப்பட்டு கிடந்த நாட்களில் அந்த அடிமைத்தனத்தில் நெருக்கப்பட்டு சுமார் 400 ஆண்டு காலங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு நெருக்கப்படுத்தப்பட்டு எத்தனையோ வழிமுறைகளை அவர்கள் தேடி பார்க்கிறார்கள், விடுதலை இல்லை. ஆனால் கடைசியாக கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, தேவனை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்ட பொழுது, அந்த கூக்குரல் அந்த எகிப்து என்கிற அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை அந்த கூக்குரல் நிமித்தம் கர்த்தர் விடுவித்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே ஒன்றை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இந்த இடத்தில் யாருமே 400 ஆண்டுகளாய் வேதனைப்படுகிறவர்களாக சிறுமைப்படுகிறவர்களாக இல்லை என்பதை ஆணித்தரமாய் நான் சொல்ல முடியும். சில ஆண்டுகள் ஒருவேளை, ஆமென், இந்த இடத்தில் மிஞ்சி போனால் மிகுந்த வயதுள்ளவர்கள் ஒரு 80 அதுக்குள்ளதான் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அப்படியானால் 70 வயது நிறைந்தவர்களாக இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பாடுகிற வேதனைகளும் பாடுகளும் அந்த 80 ஆண்டுகள் அதற்கு மேல் இல்லை. ஸ்தோத்திரம். எத்தனை ஆண்டுகள் பாடுகள் சகிக்கிறவர்களாய், நிந்தைகள் சகிக்கிறவர்களாய் இருந்தாலும் மனுஷனை நோக்கி கூப்பிடாமல் கர்த்தரை நோக்கி கூக்குரல் இடுவீர்கள், ஆனால் என் தேவன் இறங்கி வந்து உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது யாராய் இருக்கட்டும், நீ இப்படி இருந்தால்தான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் அந்த இடத்திலே சொல்லவில்லை. ஜனங்கள் தங்கள் நிலையிலே பலவிதமான சூழ்நிலைகளிலே காணப்பட்டார்கள். பாவம் செய்தவர்கள் இருந்தார்கள், முறுமுறுக்கிறவர்கள் இருந்தார்கள், மற்றவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் இருந்தார்கள். ஆனால் தங்கள் வாழ்க்கையிலே நெருக்கம் வந்த பொழுது, தங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனை வந்த பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரலோகத்தின் தேவனை நோக்கி அந்த ஜனங்கள் கூக்குரலிட்ட பொழுது கர்த்தர் இறங்கி வந்து அவர்களை விடுவித்தார். அந்த விடுதலை உண்மையானால் இந்த கூட்டத்திலே பலவிதமான பாடுகள் மத்தியிலே, உபத்திரவங்கள் மத்தியிலே, வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளையும் நீங்கள் கர்த்தரை நோக்கி அபயம் விடுவீர்களானால் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து என்கிற அந்த அவன் சூழ்நிலையில் இருந்து விடுவித்து அவன் செங்கடல் வழியாய் வனாந்தரத்தின் வழியாய் நடத்தி வருகிறார். நடத்தி வரும் பொழுது அந்த ஜனங்களுக்கு பாதை காட்டினது ஒரு மேகம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பகலிலே மேக ஸ்தம்பம்,
இரவிலே அக்கினி ஸ்தம்பம், பகலில் வெயில். ஆமென். பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு மேகம் அவர்களுக்கு மறைவாய் கடந்து வந்தது. அந்த மேகம் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வனாந்திரத்திலே வரும் பொழுது ஆங்காங்கே தங்கி இளைப்பாறும்படியாய், ஆமென் ஸ்தோத்திரம், மேகமே அவர்களுக்கு நிழலாய் காணப்பட்டது. மேகம் கடந்து போகும் பொழுது ஜனங்கள் மேகத்துக்கு கீழாக நடந்தார்கள். மேகம் நிற்கும் பொழுது அங்கே நின்றார்கள். ஆமென். மேகம் சில நாட்கள் தங்கி இருக்கும் பொழுது அங்கே கூடாரம் போட்டு படுத்தார்கள், உட்கார்ந்தார்கள். மறுபடியும் மேகம் எப்பொழுது புறப்படுமோ அந்த நேரத்திலே அந்த ஜனங்கள் மறுபடியும் ஆமென் புறப்பட்டார்கள். இப்படியாக ஒரு மேகம் பல லட்சம் ஜனங்களை நடத்தி கொண்டிருந்தது. ஆனால் அந்த மேகத்தின் கீழாக கடந்து வந்த ஜனங்கள் பல சந்தர்ப்பங்களிலே பாவம் செய்தார்கள். பல சந்தர்ப்பங்களிலே அந்த ஜனத்தை நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஜனங்கள் ஒருவருக்கொருவர் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். பாவம் பெருகிற பொழுது அவர்களுடைய கூக்குரல் அல்லது அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் தடைபட்டு போயிற்று. ஆமென் ஸ்தோத்திரம். வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. புலம்பலின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், அந்த இடத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. புலம்பல், ஆமென் ஸ்தோத்திரம், 3வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். புலம்பலின் புஸ்தகத்திலே, ஆமென் ஸ்தோத்திரம், 3வது அதிகாரம் 42வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். புலம்பல் 3:42. ஆகையால் கோபத்தால், தேவரின் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்ப விடாமல் பின்தொடர்ந்து கொஞ்சி ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் படிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பெயர் சொல்ல வைக்க கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். இங்கே ஜனங்கள் எவ்விதமாய் சொல்லுகிறார்கள், நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆனபடியினால் எங்களுடைய ஜெபம் உட்பிரவேசிக்க முடியாதபடிக்கு. அல்லேலூயா. இப்போ பல ஆண்டுகளாய், பல மாதங்களாய், பல சூழ்நிலைகளில் பல நாட்களாய் அழுது கொண்டிருக்கிறோம், செபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜெபம் கேட்க முடியாதபடிக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மேகம் நடத்தி கொண்டு வந்ததோ அதே மேகத்தினால் கர்த்தர் தன்னை மூடிக்கொண்டார். அல்லேலூயா. ஜெபம் கேட்கப்படவில்லை. ஜனங்கள் வசனம் சொல்லுகிறது, நாங்கள் துரோகம் பண்ணினோம். எத்தனை பேர் இந்த காலை வேளையிலே ஒத்துக்கொள்ள முடியும்? நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் வசனம் உண்மை உள்ளது, வசனம் சத்தியம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கோபம், ஆமென், துரோகம் பண்ணினபடினால், பாவம் பண்ணினபடினால் ஜனங்கள் அவன் ஜெபித்த பிறகும் துன்பம் வந்த பொழுது, துயரம் வந்த பொழுது, பாடு வந்த பொழுது ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள். ஆனால் ஜெபம் கேட்கப்படவில்லை. மேகம் மூடிக்கொண்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படியாக அந்த ஜனங்கள் பாவம் செய்தார்கள். பாவம் செய்து பாவத்திலே வாழ்ந்து பாவம் பெறுகிற பொழுது அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு மனிதனை அனுப்புகிறார். 2 விதத்தில் பேச விரும்புகிறேன். ஒன்று எலியா, இரண்டாவதாக எலியாவுக்கு ஒப்பனையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நேரம் எப்படி எனக்கு அனுமதிக்கும் என்று தெரியாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனாலும் சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று ஆமென் பிரயாசப்படுகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். 2 விதத்தில் மேகத்தின் மூலமாய் அற்புதங்கள் நடக்கும்படியாய், ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேகத்திலே எடுக்கப்பட்டார். அதே மேகம் விடுதலையாக்குகிற மேகமாக, மகிமையான மேகமாக தேவ ஜனங்களுக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. எப்படி ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் உண்டாயிற்று, ஆமென் ஸ்தோத்திரம், எந்த சூழ்நிலையில் பாவம் செய்தார்கள். ஆமென். 1 ராஜாக்களின் புஸ்தகம்
16வது அதிகாரம். ஆமென் ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31வது வசனத்தை 31, 32, 33 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். நேரம் ஆமென் 33வது வசனத்தை மட்டும் வாசியுங்கள். ஆகா ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யூத ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை ஆளும்படி வந்த ஆகாப் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன், அவனை குறித்து இவ்வளவு விதமாய் சொல்லப்படுகிறது. தன் பிதாக்கள் செய்ததை காட்டிலும் மிகுந்த பொல்லாப்பானதை செய்தான். இந்த ஆகாப் யார்? ஒரு இஸ்ரவேலன். இந்த ஆகாப் யார்? கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையுடைய சந்ததியில் உள்ளவர். இந்த ஆகாப் ஒரு நாளிலே ஸ்தோத்திரம் திருமணம் பண்ணினான். யாரை தெரியுமா? ஒரு சீதோனிய பெண்ணாகிய இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுவிட்டு சீதோனிய பெண்ணாகிய விக்கிரகங்களை ஆராதிக்கிற, பாகாலை சேவிக்கிற, பொல்லாத கிரியைகளை செய்கிற யேசபேல் என்கிற சொல்லப்படுகிற ஒரு பெண்ணை விவாகம் பண்ணினான். அதுவே அவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கண்ணியாய் மாறிற்று என்று சொல்வதை காட்டிலும் அதுவே இஸ்ரவேல் ஜனங்களை பாவம் செய்ய பண்ணிற்று என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஆகாப் அவன் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்தான். அவன் விக்கிரகங்களை தன் தேசத்தில் வைத்தான். ஜனங்கள் விக்கிரகங்களை வழிபட செய்தான். இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், விக்கிரகத்துக்கு ஒப்பான பாவம் என்று சொல்வேனானால் சபையிலே ஆவிக்குரிய சபைகளுக்கு சொல்லுகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம், பொருள் ஆசை விக்கிரகமாய் காணப்படுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். முரட்டுத்தனம் விக்கிரகமாய் காணப்படுகிறது. ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ சபை இன்றைக்கு எதிலே தவறி இருக்கிறோம்? எங்கே பாவம் செய்கிறோம்? விக்கிரகத்தை வீட்டில் வைத்து வழிபடுவதில்லை, விக்கிரகத்தை வீட்டில் வைத்து ஆராதிப்பதில்லை. உள்ளத்திலே பொருளாசை ஆகிய ஒன்று காணப்படும் பொழுது அது கர்த்தருடைய பார்வைக்கு விக்கிரகமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு இந்த இடத்திலே யாராகிறோம் பொருளாசையின் மேல் ஆசை வைத்து பொருட்களை சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு சம்பாத்தியம் தேவன் இரண்டாவது இடம், சம்பாத்தியம் தான் முதலிடம் என்று சொல்லி சம்பாத்தியத்திற்கு முதலிடம் கொடுப்பீர்களானால் அது கர்த்தருடைய பார்வைக்கு விக்கிரக ஆராதனை என்று ஆண்டவருடைய நாமத்தினாலே வசனத்திற்குள் இருந்து உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, பிரைஸ் காட். ஜனங்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளே கடந்து போனார்கள், பாவம் செய்யும்படி கடந்து போனார்கள். இந்த பாவம் வந்த பொழுது நான் கடைசி சொல்ல வேண்டிய வார்த்தையை முதலாவது சொல்லி கடந்து போகிறேன். இந்த பாவம் கடந்து வந்த பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த ஆசீர்வாதம் பறிக்கப்பட்டு போயிற்று. ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நன்றாக இருந்த ஜனங்கள், ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது, தேவனுக்கு விரோதமாய் தீமை செய்த பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள், நன்மையை இழந்து போனார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். நான் இப்படி சொல்வேன். இந்த பகுதியில் சில காரியத்தை எலியாவின் மூலமாய் இந்த வேகம் என்கிற வார்த்தையிலே கூற விரும்புகிறேன். இந்த காரியம் என்ன நடக்கிறது? ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அலைந்து திரிந்தார்கள். அல்லேலூயா. தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அவன் எதனாலே? விக்கிரகத்தை ஆராதித்த விக்கிரகம் ஆராதனை. தேவனை ஆராதிக்க மனமில்லை, தேவனை ஆராதிக்க சமயமில்லை, தேவனை ஆராதிக்க விருப்பமில்லை. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தரை ஆராதிக்காமல் மனம் போல போக்கிலே வாழ்ந்து கொண்டிருப்பாயானா ஒரு நாள் இது சாபம் அல்ல, உனக்கு ஒரு எச்சரிப்பு. ஒரு நாள் உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் பறிக்கப்படும், உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் நின்று போகும். அப்பொழுது ஓடி ஓடி
கதவை தட்டினாலும், ஓ ஆண்டவரே என்று கூப்பிட்டாலும் அந்த வாசல் திறக்கப்படாது, அது அடைக்கப்பட்டாயிற்று. கர்த்தரே அதை பூட்டி போடுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பிரதர் சொன்ன பிரைஸ்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தடைபடும். ஸ்தோத்திரம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே வரும் பொழுது, ஆமென், ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், ஆமென், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்கள். இதோ தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகம், ஜல குறைவினால் உண்டான தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாது. பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நேரமே உலக பிரகாரமான ஆசீர்வாதம் தடைபடும். இப்போ ஆவிக்குள்ளே சொல்லுகிறேன், ஆமென், சபையே, தேவ பிள்ளையே, இன்றைக்கு வசனம் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவருக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன? கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாது, பஞ்சத்தை அனுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நிறைவேறும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த காலத்திலே பிரைஸ் தி லார்ட், இப்பொழுதே அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு மொபைல் போன்ல எங்க போனாலும் வசனம் இருக்கு. ஆனால் நாட்கள் வரும் பொழுது மொபைல் போன்ல தேடினாலும் அங்கே கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காது. சபையில வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காது. பணம் செலுத்தினாலும் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காது. இன்னைக்கு சபைகள் உங்களுக்கு திறந்து கிடக்கிறது. அவன் கர்த்தரை ஆராதிக்க மனமில்லை. சபைகள் அவன் ஜனங்களை கூவி கூவி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரைஸ் தி லார்ட், அவன் அதற்கு விருப்பம் இல்லாதவர்களை ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். மிகுந்த தாக்கத்துக்குள்ளான ஒரு காரியம் சொல்லும் பொழுது சிலருக்கு மனது சங்கடப்படும். இந்த காலகட்டத்தில் அவன் கர்த்தருடைய வசனத்தை கேட்க பணம் கொடுத்தாலும் சில பகுதிகளை பார்க்க முடியவில்லை, கேட்க முடியவில்லை. எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? பிரைஸ் தி லார்ட். புரியும்படி சொல்லுகிறேன், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சில பாடல்கள் ஏற்றப்பட வேண்டுமானால், சில செய்திகள் ஏற்றப்பட வேண்டுமானால், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், அதை வீடியோ ரெக்கார்ட் பண்றார்கள், எல்லாம் பண்றாங்க. இலவசமாய் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இலவசமாய் கர்த்தருடைய வசனத்தை, வார்த்தைகளை கொடுக்க விடாமல் பணத்தை வாங்கி கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பணத்தை வாங்கி, ஆமென், பணத்தை செலுத்தி, ஆமென், சில வசனங்களை, சில பாடல்களை நீங்கள் உங்க மொபைல்ல எடுத்தாலும் திரும்ப அதை கேட்க வேண்டுமானால் திரும்ப என்ன வேணுமா? நெட்வொர்க் வேண்டுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். நெட்வொர்க் என்னது? எனக்கு எல்லாம் ஆன்லைன் உலகம் ஆகி போச்சுல, அதுக்கு நேரம் போய் கொண்டிருக்கிறோம். உலகம் இன்னைக்கு 666 முத்திரைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வசனம் சொல்லுகிறது, இந்த ஆமென் 666 முத்திரையை ஆமென் உங்கள் நெற்றியிலாயிலும் வலது கையிலாயிலும் தரிக்காவிட்டால் அவர் இந்த உலகத்திலே பொருட்களை வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இதற்கு முன்னோட்டம் ஆமென் அடிப்படை சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள், ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பணம் கொடுத்து, பணம் செலுத்தி மொபைல்ல நீங்க டவுன்லோட் பண்ணினாலும் திரும்ப அது ஆமென் திரும்ப கேட்கணும்னா என்ன செய்யணும்? ஆமென், மொபைல்ல நெட்வொர்க் இல்லைன்னா பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் கொஞ்ச நாட்கள் தாண்டும் பொழுது சொல்லுவார்கள், உனக்கு பிரசங்கம் கேட்கணுமா, உனக்கு வசனம் கேட்கணுமா, உனக்கு பாட்டு கேட்கணுமா, மொபைல்ல இவ்வளவு ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணு, அப்பதான் உனக்கு பாட்டு வரும்.
அப்ப நான் இன்னும் சொல்லுகிறேன், வசனம் கேட்க கூடாத காலம் ஒருவேளை திடீரென்று அவன் விதமாய் சொல்லுவார்கள், இந்த வசனத்தை கேட்கணும்னாலும் உன் கையில உன் நெற்றியில முத்திரை பதிக்கணும் என்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதற்கு நேராக உலகம் போய் கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பாக அன்பு தேவ பிள்ளையே, அன்பு சபையே, வசனம் கேட்க கூடாத காலத்திலே நீயும் நானும் தள்ளப்படுவதற்கு முன்பாக உன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய கைகளை அர்ப்பணித்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள். வசனத்தை அவன் பிள்ளைகள் பெரியோர்கள் உங்கள் இருதயமாகிய பலகையிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். திடீரென்று ஒரு நாள் ஒரு அறிவிப்பு உங்களுக்கு வரும், சபைகளிலே கூடக்கூடாது, சபைகளிலே சேர முடியாது, சபை சேர்ந்து ஆராதிக்க முடியாது. அந்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீங்கள் தனியாய் ஆராதிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம் உங்கள் இருதயங்களில் பதிக்கப்பட வேண்டும். அபிஷேகத்தினாலே நிறைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அவன் ஒரு மனிதன் திடீரென்று எழும்புகிறான். ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 1 ராஜாக்கள் 17ஆவது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்க வேண்டாம். அங்கே திடீரென்று ஒரு மனிதன் எழுதி வருகிறான். திஸ்பியனாகிய எலியா என்று சொல்லப்படுகிறது. இந்த எலியா அவன் கர்த்தருடைய நாமத்தினாலே புறப்பட்டு வந்து அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த ஜனங்களை பார்த்து, ராஜாவை பார்த்து அந்த எலியா சொல்லுகிறான், என்னுடைய வார்த்தையினாலே தேசத்திலே பனியோ மழையோ பெய்யாது. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஆமென். நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், ஆகாரத்தின் நன்மைகளினால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் மழை மிக மிக முக்கியம். ஆனால் அந்த எலியா தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறார், என் வார்த்தையினாலே தேசத்திலே பனி மழை பெய்யாது என்று சொல்லி அவர் அமிதமாய் எடுத்துக் கொள்கிறார். அல்லேலூயா. எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? ஸ்தோத்திரம். 3.5 ஆண்டு காலம் தேசத்திலே பனியோ மழையோ பெய்யாமல் தடை பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டது. யாக்கோபு எழுதின நிருபத்திலே வாசிக்கும் பொழுது, யாக்கோபு எழுதின நிருபம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் வாசிக்கலாம். எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷராயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். தேசத்தில் மழை பெய்தது. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆமென், ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, ஒரு நீதிமான் கருத்தாய் ஜெபித்தால் மழையை நிறுத்தவும் முடியும், மழையை பெய்ய பண்ணவும் முடியும். அல்லேலூயா. அப்படியானால் அந்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? நீதிமானாய் இருக்க வேண்டும். நீதிமானாகிய எலியா கருத்தாய் ஜெபித்த பொழுது மழை பெய்யாமல் இருந்தது. எத்தனை ஆண்டு காலம்? 3.5 ஆண்டு காலம். ஸ்தோத்திரம். இங்கே கொஞ்சம் சத்தியத்திற்குள்ளே கடந்து போகும்படி விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் உலகத்தில் வரப்போகிறார். எதற்காக வருவார்? அவன் பலியினாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்பார். அவர் மேகத்திலே அவர் எழுந்தருளுவார். மேகத்தின் மேல் இறங்கி வரும் பொழுது அவன் பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு எதிர்கொண்டு போவார்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதன் பிறகு இந்த உலகத்தில் 7 ஆண்டு காலங்கள் உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த 7 ஆண்டு காலத்தை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். ஆமென். வசனம் தீர்க்க தரிசனம் 2ஆக பிரித்திருக்கிறது. 3.5 ஆண்டு காலம் உபத்திரவ காலம், 3.5 ஆண்டு காலம் மகா உபத்திரவ காலம். இந்த வேளையிலே நான் அந்த 3.5 ஆண்டு காலத்தை மட்டுமே கொஞ்சம் ரொம்ப விளக்கமாய் சொல்ல முடியாது, கொஞ்சம் தொட்டு போகும்படி விரும்புகிறேன். அவன் 3.5 ஆண்டு காலம் தேவன் அந்த பிள்ளைகளுக்கு சோதனை காலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தில் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையிலே சில பாடுகள், சில வேதனைகள், சில கண்ணீர்கள், சில கவலைகள், சில
கொண்டிருக்கிறேன். எத்தனை ஆண்டுகளாக நான் காத்திருக்கிறேன். எனக்கு இந்த சோதனையில் இருந்து, இந்த போராட்டத்தில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய அந்த உபத்திரவ காலத்திற்கு நீண்ட நாள் இல்லை. வசனத்தில் என்று சொல்கிறேன், 3.5 ஆண்டு கால உபத்திரவம். அந்த 3.5 ஆண்டு காலம் முடியும் பொழுது உன்னுடைய உபத்திரவங்கள் முடிவுக்கு வரும். கர்த்தர் மலையை கட்டளையிடுவார், ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அந்த மலை உன்மேல் உதிக்க வேண்டுமானால், அந்த ஆசீர்வாதத்தின் மலை அதை உனக்கு ஊற்றப்பட வேண்டுமானால், இன்னைக்கு கேட்கிற தேவ பிள்ளையே, நீ இந்த எலியாவை போல கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஜெபிக்கிறான், இன்னும் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும் அதை நான் பின்னால் உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 3.5 ஆண்டு காலம் உபத்திரவ காலம், சோதனை காலம், பாடுகளின் காலம். ஆமென். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்துகிற விசேஷம். ஆமென். நேரம் வேகமாய் போகிறபடியால் நானும் வேகமாய் கடந்து போகும்படி விரும்புகிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷம். ஆமென். 11வது அதிகாரம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 11வது அதிகாரம். அதனுடைய 2, 3 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். 3வது வசனம் வாசியுங்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் உலகத்தில் வந்து போன பிறகு ஆமென் 2 சாட்சிகள் வருகிறார்கள். அந்த சாட்சிகளுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 1260 நாட்கள். இப்போ பிரைஸ் லார்ட். மேக்ஸ் படிக்கிறவர்கள் நீங்க இப்போ கணக்க போட்டுக் கொள்ளலாம். 1260 நாட்கள் என்றால் அவை எத்தனை ஆண்டு காலம்? நீங்கள் இப்ப போட வேண்டாம். பிரைஸ் லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்சம் 3.5 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் குறைவாக வரும். ஆனால் 3.5 ஆண்டுகள் என்றால் தெளிவாக 1277 நாட்கள் வரும். பிரைஸ் லார்ட். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3.5 ஆண்டு காலம் ஆமென் ஸ்தோத்திரம் உபத்திரவப்படுகிற ஜனங்களுக்கு, வேதனைப்படுகிற ஜனங்களுக்கு, பாடுகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். கர்த்தருடைய சாட்சியின் வார்த்தைகளாய் தெளிவாய் தொனித்துக் கொண்டே இருக்கும். கேட்டு உணர்வடைகிற ஜனங்கள், கேட்டு மனம் திரும்புகிற ஜனங்கள், கேட்டு கர்த்தரை ஆராதிக்கும்படி கடந்து வருகிற ஜனங்கள் 3.5 ஆண்டு கால உபத்திரவ வாழ்க்கையில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு பல ஆண்டுகளாக பல பாடுகளை சகித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த பாடு என்று சொல்லி வேதனை வேதனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த கஷ்டம் எனக்கு தீராதா என்று கலங்கிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு பதிலை இவ்விதமாய் சொல்லுகிறேன். இந்த சோதனை காலம் நீண்ட நாட்கள் அல்ல, சீக்கிரமாய் முடிவுக்கு வரும். அது முடிவுக்கு வர வேண்டுமானால், அது முடிவுக்கு வர வேண்டுமானால் தேவ சமூகத்திலே கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் புத்தகத்திலே 7வது அதிகாரத்தில் வரும்பொழுது இந்த 3.5 ஆண்டு காலத்தை இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தானியேல் 7:25 உன்னதமானவருக்கு விரோதமாய் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அல்லேலூயா. உபத்திரவம்னு சொல்லல, வேதனை சொல்லல, தானே விதமாய் சொல்லுகிறார். ஒரு காலம் என்பது 1 வருடம்.
அடுத்து சொல்லப்படுகிறது காலங்களும். காலம் என்பது ஒருமை, காலங்கள் என்பது பன்மை. காலம் ஒரு வருடம், காலங்களும் 1 + 1 2 ஆண்டுகள். ஒரு காலமும் ஒரு வருஷமும், காலங்களும் 2 ஆண்டுகள். அரை காலம் அரை ஆண்டுகள். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அப்போ 1, ஆமென், காலம் என்பது 1, காலங்களும் 1 + 1, ஆமென், 3. அரை காலம் என்பது அரை ஆண்டுகள், 3½ ஆண்டுகள். ஆமென், தேவ ஜனங்கள் ஒடுக்கப்படும்படி, வேதனைப்படுத்தப்படும்படி, ஆமென், சத்துருவின் கையிலே ஆமென் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். இப்போ திரும்ப கேட்கிறேன், எதனாலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள்? எதனாலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள்? அவன் 1 ராஜாக்களை வாசித்தோமே, விக்கிரக ஆராதனை என்கிற பாவம். தேவனை ஆராதிக்காமல் பாகாலை சேவித்தது பாவம். அந்த பாவத்தின் நிமித்தமாக ஒரு காலம், அவை காலங்களும் அரை காலமும் ஒடுக்கப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அந்த நாட்களில் என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பிரேசிலா, ஆமென், 3½ ஆண்டு காலம் முடியும் பொழுது அங்கே ஒரு காரியம் செய்யப்படுகிறது. எந்த எலியா எழுப்பி வந்தானோ, எந்த எலியா திடீரென்று இறங்கி வந்து என் வார்த்தையினாலே தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாது என்று சொன்னானோ, அந்த எலியா அவன் உபத்திரவங்கள், வேதனைகள், பாடுகள், கண்ணீர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை மறுபடியும் உன் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படியாய், மறுபடியும் உன் வாழ்க்கையிலே ஒரு விடுதலையை தரும்படியாய், மறுபடியும் உன் வாழ்க்கையிலே சரீரத்திலே ஒரு சுகத்தை தரும்படியாய் அதே எலியா மறுபடியும் இறங்கி வந்து சொல்லுகிறார், கர்மேல் பர்வதத்திலே ஏறி வாருங்கள். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்மேல் மலை மேல் ஏறி வாருங்கள். கர்மேல் மலை என்பது என்ன? என் தேவனுடைய தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. கர்மேல் மலை என்பது என்ன? ஒரு செழிப்பான தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென். உபத்திரவத்திலே, வேதனையிலே, பாடுகளிலே, துன்பங்களிலே காணப்படுகிற தேவ பிள்ளையே, எலியா என்கிற தேவ மனுஷன் மூலமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவனின் தோட்டமாகிய கர்மேலில் ஏறி வாருங்கள். அங்கே வந்து என்ன செய்ய வேண்டும்? ஏறி வந்தால் போதுமா? போதாது. ஏறி வந்தால் போதுமா? போதாது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்கள் ஆமென், பிரைஸ் தி லார்ட், இப்படி சொல்லுகிறேன். ஆமென். வேகமாய் ஓடி 1 ராஜாக்களின் புத்தகம் 18வது அதிகாரத்திலே வருவீர்களானால், ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த 18வது அதிகாரத்தில் நீங்கள் ஓடி வரும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, கர்மேல் மலையின் மேல் ஏறி, அங்கே உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஆராதிக்காமல், உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு தூரம் போக பண்ணின அந்த பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை, அந்த பிரேஸ்னா மனமேட்டிமை என்கிற முரட்டாட்டத்தின் குழந்தைகள் அந்த கர்மேல் பர்வதத்திலே செப்பனிடப்பட வேண்டும். தகர்க்கப்பட்ட உன் ஆராதனை, தகர்க்கப்பட்ட உன் வாழ்க்கை கர்மேல் பர்வதத்திலே மறுபடியும் செப்பனிடப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த 18வது அதிகாரத்தை நீங்க வீட்ல போய் வாசிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காளைகளை சந்து சந்தாய் துண்டித்து, என்ன நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சுயம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மேட்டிமை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நான் என்கிற அகந்தை சந்து சந்தாய், துண்டு துண்டாய் வெட்டப்பட்டு செப்பனிடப்பட்ட பலிபீடத்தில் வைக்கப்படும் பொழுது, அங்கே தேவ மனிதர் மூலமாய் ஜெபிக்கிற, கருத்தாய் ஜெபிக்கிற நீதிமானுடைய ஜெபத்தினாலே கர்த்தரிடமிருந்து கர்மேல் பர்வதத்திலே அக்கினி இறங்கும். அக்கினி இறங்கும். ஒரு அக்கினி இறங்கும் பொழுது, ஒரு அக்கினி இறங்கும் பொழுது நடப்பது என்ன? ஆமென். தேவ பிள்ளையே,
உங்களை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நம்மை மேன்மைப்படுத்தும்படியால், உயர்த்தி வைக்கும்படியால் அங்கே இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இறங்கி வர வேண்டுமானால் உன் ஆராதனை சீர் செய்யப்பட வேண்டும். நம்முடைய ஆராதனை என்கிற வாழ்க்கை முறைகள் மறுபடியும் சீர்படுத்தப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அக்கினி இறங்கும் பொழுது, அக்கினி இறங்கும் பொழுது, ஓ தேவ பிள்ளையே, இது அவருடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்படுகிறது. கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறினவர் தன்னுடைய தலை முழங்காலில் படும் அளவிற்கு குனிந்து 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 ஆண்டவரே சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபித்த தேவ மனிதர் தன் ஊழியக்காரனை பார்த்து சொல்லுகிறார், ஓ தேவ மனுஷனே, புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, சமுத்திரத்தின் ஓரமாய் புறப்பட்டு போ. அங்கே ஒரு மேகம் எழும்புகிறதா, பா பா. விசுவாசத்தோடு அந்த வேலைக்காரன் ஓடி போய் சமுத்திரத்தை அண்ணாந்து பார்த்தான். சமுத்திரத்துல மேகம் இல்லை. ஓ எலியாவிடத்துல வந்து சொல்லுகிறான், எலியாவே மேகம் பார்க்க முடியவில்லை. மறுபடியும் எலியா முழங்கால் படியிருக்கிறான். இரண்டாவது முறை இப்போது போய்ப்பா. அவன் போய் பார்த்து விட்டு சொல்லுகிறான், மேகத்தை பார்க்க முடியவில்லை. மூன்றாவது முறை தேவ மனுஷன் முழங்கால் படியிட்டு கர்மேல் பர்வதத்திலே ஜெபம் பண்ணுகிறான். ஓ தேவ பிள்ளையே, அவன் ஜெபிக்க ஜெபிக்க 7 முறை 7 முறை, 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அல்ல, 7 முறை முழங்கால் படியிட்டு தன் முகம் முழங்காலில் பட முடிந்து ஜெபித்து விட்டு சொல்லுகிறான், இப்போது போய்ப்பா, இப்போது போய்ப்பா. இதோ தேவ மனுஷன் சொல்லுகிறான், கையளவு மேகம், கையளவு மேகம். சபையே, தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கையளவு மேகத்தை இன்றைக்கு எழும்ப பண்ணுகிறார். உன்னுடைய வாழ்க்கையின் உபத்திரவத்திற்கு, உன்னுடைய சோதனை காலத்திற்கு ஒரு முடிவு உண்டாகும்படி ஆமென். பிரேசிலா, இன்றைக்கு கர்மேல் பர்வதத்தில் இறங்கி வா, ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. அங்கே ஒரு மேகம் உனக்காக எழும்பும், அங்கே ஒரு மேகம் உனக்காக எழும்பும். அந்த மேகம் ஒரு வாழ்க்கையை மாற்றும். எந்த சூழ்நிலை காணப்பட்டாலும், எந்த நிலையிலே காணப்பட்டாலும், உன் வாழ்க்கையை அந்த மேகம் மாற்றி போடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா மேகம் எழும்பாது. கர்மேல் பர்வதத்தின் மேலே, கர்மேல் பர்வதத்தின் மேலே முழங்கால் படியிட்டு தன் முகம் முழங்காலில் படம் குனிந்து ஜெபிப்பது மட்டுமல்லங்க, அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லலாம். விக்கிரக ஆராதனைக்கு காரணமாயிருந்த பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இயேசுவின் பாதத்தில் சேவித்துக் கொண்டிருந்த 850 பாகால் தீர்க்கதரிசிகளை ஒற்றைக்கொரு தேவ பிள்ளை எழுப்பி வெட்டினார். நீ வெட்டாதவனுக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கிற உறவு என்கிற அந்த விக்கிரகம், உன் வாழ்க்கையில் இருக்கிற சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு உறவு, நீ வெட்டாத வரைக்கும் மேகம் எழும்பாது. மேகம் எழுப்பணும், இது வெட்டித்தான் ஆகணும். பலி செலுத்தப்பட வேண்டும், பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். ஒரு பலிபீடம் செப்பனிடப்பட்டு பாகால் விக்கிரகங்கள் வெட்டப்படும் பொழுது, அழிக்கப்படும் பொழுது அங்கே மேகம் எழும்பும், அங்கே மேகம் எழும்பும். இன்றைக்கு அந்த மகிமையின் மேகம் உனக்காக ஒரு வாழ்க்கையில் இறங்கி வரும்படி கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். நீ கூப்பிடுவாயானா, நீ கூப்பிடுவாயானா, கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியா கர்மேல் பர்வதத்தில் முழங்கால் படியிட்டு 7 விசை செஞ்சுட்டான். முதல் விசை வேலைக்காரன் பார்த்தான், மேகம் வரல. 2வது விசை பார்த்தான், மேகம் வரல. 3வது விசை பார்த்தான், மேகம் வரல. நான் நினைக்கிறேன் அந்த வேலைக்காரன் கூட சொல்லியிருப்பான், இது நடக்காது, அவிசுவாசம், இது நடக்காது, மேகம் வராது, மழை பெய்யாது,
பிள்ளையே, வெட்டப்பட்டது விக்கிரகம், உடைக்கப்பட்டது விக்கிரகம், நொறுக்கப்பட்டது விக்கிரக தோப்பு. உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பாவ கிரியைகள் அழிக்கப்பட்டு நீ தேவ சமூகத்திலே கதறுவாயானா நிச்சயம் மேகம் உனக்காய் எழும்பும். அல்லேலூயா. இப்போ ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று அர்ப்பணித்தார்கள். ஒரு பெரிய ஒரு சீர்திருத்தம், ஆசீர்வாதம் உண்டாயிற்று. மழை பெய்தது, நாட்கள் போனது, காலங்கள் போனது, வருஷங்கள் போனது. அதே ஜனங்கள் கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பணித்த அதே ஜனங்கள், நான் இனி வசனத்துக்குள்ள போகவில்லை, சம்பவத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அதே ஜனங்கள் மறுபடியும் பாவம் செய்தார்கள், மறுபடியும் பாவம் செய்தார்கள். அந்த பாவம் செய்த ஜனங்களை மீட்கும்படியா ஆகாபின் நாட்களில், எலியாவின் நாட்களில் ஆமென் ஒரு எலியா எழுப்பி வந்தான். இப்போ ஜனங்கள் பாவம் செய்த பொழுது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்தார் ஆண்டவர். எலியா சொல்லுகிறார், என் வார்த்தையினால் அன்றி ஸ்தோத்திரம் பூமியிலே மழை பெய்யாது. 3.5 ஆண்டுகள் மழை பெய்யவில்லை. எலியா எலியாவின் மூலம் விதவைகளும், விதவை மூலமாய் எலியாவும் போஷிக்கப்பட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் குழந்தையாய் பிறந்த பொழுது 30 ஆண்டுகள் மறைந்திருந்தார். 3.5 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். 3.5 ஆண்டுகள் தேசத்தில் மழை இல்லை. இங்கே புதிய ஏற்பாட்டின் காலத்திலே 3.5 ஆண்டுகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார். அந்த 3.5 ஆண்டுகள் வியாதியஸ்தர்கள் சுகமானார்கள், குஷ்டரோகிகள் விடுதலையானார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள், மரித்தவர்கள் எழுப்பினார்கள். அப்படியானால் உங்க வாழ்க்கையில மரித்து போன கிடைக்காது என்று நீங்கள் தள்ளிவிட்ட அந்த காரியம் இயேசுவின் நாமத்தினாலே, குமாரனாகிய இயேசுவினால் இந்த நாட்களில் நிறைவேறும். அது நடக்கும். கர்த்தரை செய்வார், செய்வார், செய்வார். 3.5 ஆண்டுகள் மறைந்திருந்த எலியா இங்கே 3.5 ஆண்டுகள் வெளியரங்கமாய் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிறவராய் நடந்தார். ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். முடிவிலே அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆமென் பிரைஸ் தி லார்ட் சிலுவையிலே அறைந்து கொன்று போட்டார்கள். எலியா 7 முறை தன் முகம் முழங்காலில் பட குனிந்து ஜெபித்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தலையை தூக்கி வைத்தவராக 7 வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை தேற்றுகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். ஒன்றன் பின் ஒன்றாய் 7 வார்த்தைகளை சொல்லுகிறார். 7 வார்த்தைகள் சொல்லி முடிக்கும் பொழுது ஆமென் பிரைஸ் தி லார்ட் இந்த ஜனத்தினுடைய அத்தனை பாடுகளையும், நம்முடைய அத்தனை வேதனைகளையும் தன் சரீரத்திலே சுமந்தவராய் இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்த ஆண்டவர் சாகவில்லை. அதே எப்போ சிறுவையில ஜீவனை விட்டாரோ அதே செகண்ட், அதே நேரம் பாதாளத்தில் காணப்படுகிற அந்த இடத்திலே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். 3வது நாளில் மறுபடி உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே 7 முறை தன் முகம் தரை முழங்காலில் பட குனிந்து எலியா ஜெபித்த பொழுது மேகம் எழும்பினது.
இங்கே 7 வார்த்தைகளை சொல்லி தன் ஆவியை கர்த்தர் கையிலே ஒப்பு கொடுத்த பிறகு இப்ப வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். மறுபடியும் இங்க வாலிப பிள்ளைகள் வாசிக்கலாமே. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரமா சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எலியா 3.5 ஆண்டு உபத்திரவப்பட்ட ஜனங்களுக்காக தன் முகம் முழங்காலில் படைச்சுவிட்டார். மேகம் எழுப்பினது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தலையை உயர்த்தினவராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். 7 வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை தேற்றினவர். ஆமென். பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்த பொழுது ஒரு மேகம் இறங்கி வந்து இயேசுவை அவரிடத்திலே எடுத்துக் கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுகிறேன், உபத்திரவப்படுகிற தேவ பிள்ளையே, வேதனைப்படுகிற தேவ பிள்ளையே, கண்ணீர் விடுகிற தேவ பிள்ளையே, இப்போ ஒரு சம்பவத்துக்குள்ளே கடந்து வருகிறேன். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 4ஆவது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 16வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதருடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் அவரோடு கூட இருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த மகிமையின் வேகத்தை? எத்தனை பேர் விரும்புறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. செத்த பிறகு செத்த பிறகு உயிரோடு இருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருவாரானால் அவர் வேகத்திலே வருவார். வேகத்திலே வருகிற ஆண்டவருக்கு அவரோடு வேகத்தை எடுத்துக் கொள்ளப்படும்படியார் அப்படியான விஷயத்தை முழங்கால் படிக்கலாமா? ஆமென். எழுதி நிற்க போகிறோம் ஒரு 5 நிமிடம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராலே ஆமென். நம்மை தம்முடைய கிருபையால் நிரப்புவாராக. ஆமென். உபத்திரவங்கள் நீங்கத்தக்கதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். எல்லா ஆண்டவரே எனக்கு இந்த கிருபை வேண்டும் ஆண்டவரே. வேகத்திலே நான் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் ஆமென். கர்த்தர் இறங்கி வருவீராக. என்னை சேர்த்துக் கொள்ளும்படியாய் ஆமென். இறங்கி வருவீராக. சபலா குணமனவர